ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குழு கொடைக்கானலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எங்கேருந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பவானி குமராபாளையத்துலேருந்து போயிட்டுருக்கோம். எந்த வழியான்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து காங்கேயம் தாராபுரம் அந்த வழியாக வந்து பழனி கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோயம்புத்தூர் ரோடு வந்து பிரியும். அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் கொடைக்கானல் ஹில்ஸ் மலை ஏறணும். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வாங்க இந்த பயணத்தை வந்து தொடருவோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே பாலாறு பார்த்தீங்க, அதோட வியூ தான் இது. அந்த காட்சி தான் பார்த்துட்ருக்கீங்க. டிரைவர் பார்த்தீங்கன்னா நம்ம மாணிக்கம் நண்பர் தான். எக்ஸ்பீரியன்ஸ் மலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஒரு டிரைவிங் பண்ணிகிட்ருக்காரு. அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி தான் இருக்கும் வியூ எல்லாமே. என்னடா வெறும் காடு இந்த மாதிரி காமிச்சிருக்கான்னு பார்க்க வேணாம். அவ்வளோ அற்புதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவோட முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அதோட காட்சிகள்லாம் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது, அதை பாருங்கள். இப்போ மலைகள் ஏறிட்டுருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. பட் அதை நாங்கள் நிறுத்தி பார்க்கல. ஆக்சுவலாக நான் சண்டே தான் போயிட்டுருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை. கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி தெரியல. மேலே போனால் தான் தெரியும். ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் மேலே ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். பட் பார்த்திங்கன்னா கீழேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பழனி அடிவாரமே எங்களுக்கு 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வண்டி வரதுக்கு லேட் ஆகிறதுனால மேலே தான் போயிட்டுருக்கோம். வியூ பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. பட் இந்த 2023 இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது புரட்டாசின்னு சொல்லுவாங்க, அந்த மாதத்தில் போயிட்டுருக்கோம். சிக்கன், மட்டன் இதை தவிர்த்து புரட்டாசி பிடிக்கிறவங்களாலாம் பார்த்தீங்கன்னா இந்த குளிர் அந்தளவுக்கு இருக்குது, பனியும் இருக்குது. சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட முடியாது. பாருங்கள், குரங்குகள் பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள். நம்ம குட்டிஸெல்லாம் பார்த்துட்டு சத்தம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க குரங்கு இருக்கிறத பார்த்துட்டு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்கே டீ கடையெல்லாம் இருக்குது. பட் உங்களுக்கு ரொம்ப குளிராக இருந்ததுன்னா அங்கே நீங்கள் டீ, பஜ்ஜி, போண்டா எதுவும் அங்கே செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க, அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மேலே போனால் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னுலாம் தெரியல. நான் இப்போ தான் மலை ஹில்ஸ் ஏறிட்டுருக்கோம். ஹில்ஸ் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. மலைகளின் இளவரசி கொடைக்கானல், ஊட்டின்னு சொல்லலாம். பட் இப்போ நாங்கள் இந்த ஒன் டே ட்ரிப்புனால கொடைக்கானல் வந்திருக்கோம். போய் பார்க்கணும் மேலே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கோம். பாருங்கள், மலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. பார்ப்போம் மேலே போய். ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்களா ஒரு ஈக்குவலிட்டிஸ் அப்படிம்பாங்க, அந்த மர ஒரு காடு தான் தெரியுது. அங்கே தான் போக போகிறோம். அங்கே போய் பார்ப்போம். நடுவில் பார்த்தீங்களா ரோடு பார்க்கறது சூப்பராக இருக்குது. மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கு. பட் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா, கிளாரிட்டி நல்லா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அபாயகரமான வளைவு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இந்த மாதிரி ட்ராவல்ஸோ இல்லை கார்லேயே போகும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும் டிரைவர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போங்க. பட் ஹில்ஸ் வந்து ரொம்ப பள்ளம் அதிகம். பள்ளத்தாக்குகள் பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளத்தாக்குகள் அதிகம். அதற்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போங்க. மேலே போயிட்டுருக்கோம், பார்க்கலாம். நம்ம குட்டிஸ், நம்ம ட்ராவல்ஸ் நண்பர்கள், குழந்தைங்கள்லாம் ஒரு 6 ஃபேமிலி போயிருந்தோம். இந்த மேலே போயிட்டுருக்கு. கண்கொள்ளா காட்சி. இந்த காட்சியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நேரடியாக தான் வரணும். கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள். மொபைலில் என்ன தான் வீடியோ பார்த்தாலும் நேரடியாக பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு பெண்டு, ஒரு கொண்டை ஊசி வளைவு. அங்கே ஒரு கார் நின்றுருக்கு, என்னாச்சுன்னு தெரியல. இது பிரேக் டவுன் ஆகிடுச்சாட்ருக்கு. ஆமாம், அந்த மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா கார் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ரேடியேட்டர்லாம் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. நீங்கள் பாட்டுக்கு மலை ஏறணும், ஹில்ஸ் எல்லாம் ஏறணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு காரு, பைக்கெல்லாம் எடுத்து வந்துடாதீங்க. அதுக்குள்ளே ஆயிலெலாம் செக் பண்ணியெல்லாம் மாற்றிட்டு வந்துடுங்க. அப்புறம் மலைப்பாதையில் பார்த்தீங்கன்னா நடுவில் எல்லாம் பெட்ரோல் பங்க்லாம் எங்கேயுமே கிடையாது. பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி கோவிலுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. என்ட்ரன்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள, 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட உள்ளே வந்தீங்க அப்படின்னா செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மட்டும்தான் ஒரு ஐஓசி பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கேயே முடிஞ்ச வரைக்கும் ஏர் செக் பண்ணிட்டு பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. நல்ல மழையெல்லாம் பேஞ்சிட்டே இருக்குது. மிஸ்ட்டு பாருங்கள், ஏகப்பட்ட மிஸ்டெல்லாம் இருக்குது. அந்த சைடு வந்துட்டுருக்கு. வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு. பைக்கில் தாங்க போயிட்டே இருக்காங்க. பைக் ரைடர்கள்லாம் ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்.
அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மாடுகள்லாம் பாரு நடுவில் இருக்குது. வீடுகளே இல்லை, ஆனால் மாடுகள் இருக்குது. எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அதுவாக வந்து மேய்ஞ்சிட்ருக்கான்னு தெரியல. அங்கே தான் முன்னாடி ஏதோ மாடு இருக்க மாதிரி தெரியுது, வெள்ளையே தெரியுது. பார்ப்போம். ஆமாம், நடு வழியே ஒரு மாடு நின்றுருக்கு. சைடில் பாருங்கள் எவ்வளோ புட்கள்லாம் பாருங்கள். அந்த புதர்கள் மாதிரி மண்டி கிடக்கிறதே பார்த்தீங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் பார்க்குறத விட நீங்கள் வீடியோவில் பார்க்குறது கண்டிப்பாக குழந்தைங்களோட கூட்டிகிட்டு நேரடியாக வாங்க. அதுவும் தயவு செஞ்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்துடாதீங்க. நாங்கள் வந்துவிட்டோம், மேலே போய் தான் பார்க்கணும் எப்படி கூட்டம் இருக்கா இல்லையா எப்படி அப்படின்ட்டு. பட் ஆப்போசிட்லேயும் வண்டி கீழே நிறைய இறங்கிட்டுருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஒரு 3 நாள் லீவு வேறு, சனி ஞாயிறு திங்கள் இந்த மாதிரி. பார்த்தீங்களா கீழே ஒரு வியூ காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் மரங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். அப்படியே அப்பா சாமி, ஏன்னா இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது என்னமோ புதரமாக இருந்தது, கிட்ட வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைட்டாக இருக்குது. இவ்வளோ ஹைட்டெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்க பாருங்கள். சான்ஸே இல்லை. இன்னும் போகணும். இப்போ பாதி தான் தூரம் தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 2 வழி இருக்குது. வத்தலகுண்டு வழியாக வரலாம், பழனிக்கு பின்னாடி பழனி ரோட்டு வழியாக ஒன்று வரலாம். பட் அந்த சைடு கேரளா சைட்லேருந்து வரும்போது ஒரு வழியில் வரலாம். மொத்தம் 3 வழி சொல்கிறாங்க. பட் நாங்கள் பழனியிலேருந்து பின்னாடி அந்த வழியாக தான் வந்துட்டுருக்கோம், ஒரு 60 கிலோமீட்டரில். இங்கே பாருங்கள் 2 பக்கம் மரம் பாருங்கள், நடுவில் போகிற மாதிரி இருக்கு. என்னமோ சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நாங்கள் வண்டி நிறுத்திட்டோம். இங்கேயே சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இடம் தேடிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் காட்டணுமே, இந்த காட்சியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கோம். எப்பா முடியலப்பா சாமி, இவ்வளோ ஹைட்டா, பாப்பா செம்ம ஹைட்டுங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அடுத்து பாருங்கள் மிஸ்ட்டு பாருங்கள். அப்பா சான்ஸே இல்லை. இந்த காட்சியை ரசிக்கிறதுக்காக நீங்கள் தயவு செஞ்சு கொடைக்கானல் வந்துடுங்க. சம்மரில் வரணும், அது இன்னும் அற்புதமாக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா அன்சீசனில் வந்திருக்கோம். எதுக்கும் சம்மந்தம்லாம் மழை காலத்தில் தான் வந்திருக்கோம். பட் மழையே இல்லை தான். நம்ம ஊரில் மழை இல்லை, பட் அங்கே மழை பெய்யுமான்னு தெரியல. மழைகள் வரட்டும், ஏன்னா மேட்டூர்லேயும் தண்ணி இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கு. பாருங்கள் மிஸ்ட்டு பாருங்கள். இந்த காட்சியெல்லாம் கண்டிப்பாக நேரடியாக வந்தால் மட்டும்தான் இதை அனுபவிக்க முடியும். நீங்களே சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காட்சியை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இன்னும் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வரும் எபோவ் வீடியோ. இப்போ தான் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நியர்பை வந்திருக்கு. அழகை ரசிக்க வேண்டும்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் வரலாம். நம்ம குட்டீஸுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட். இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துட்டு இருந்தோம். 2 பஸ்ஸு வந்து கவர்மெண்ட் பஸ் தான். நல்லா டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நீ முன்னவா நான் முன்னவாங்கிற மாதிரி, வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி தள்ளு 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 தள்ளுங்கிற மாதிரி வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்குள்ளே பைக் பார்த்தீங்கன்னா உள்ள சும்மா சல்லுன்னு வராங்க. ஏகப்பட்ட பைக்குங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 பைக் பார்த்துருப்போம். அவ்வளோ பைக் ரைடர்ஸ் வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கே இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வண்டி எடுத்த பாடில்லை. எப்போ தான் மேலே ஏறுமோ தெரியல. டைம் வேறு ஆகிட்டுருக்கு. இப்போயே மணி ஒரு 10க்கு மேலே ஆயிடுச்சு. நான் 7 மணிக்கு மேலே போகலான்னு பிளான் பண்ணேன். இங்கேயே 9:30 10 மணி ஆயிடுச்சு. இன்னும் மேலே போய் நம்ம என்ன வியூ பார்க்க போகிறோன்னு தெரியல. கூட்டம் வேறு அதிகமாக இருக்குமான்னு தெரியல. சண்டே வேறு. கிளம்பியாச்சு. பஸ் ஒரு வழி எடுத்துட்டாங்க. நாங்களும் அப்படி கிளம்பிட்டோம். அதே தான் அந்த மிஸ்ட்டு பாருங்கள் இன்னும் அப்படியே குறையாமல் இருந்துகிட்ருக்கு. மலைகளுக்கு நடுவில் வந்துட்டுன்னு நினைக்கிறப்போ கிட்டத்தட்ட பாதி தூரம் ஹில்ஸ் ஏரியாச்சு. இங்கே ஆரஞ்சு கலர் ஏதாவது பெயிண்ட் அடிச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயில்னு சொல்லிட்டு நம்ம டிரைவர் சொல்கிறாரு. இதை நீங்கள் அடையாளமாக வச்சுக்கோங்க. நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் தான். வண்டி வேறு ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துட்ருக்கேன். வெயிட்டிங்கில் இருக்குது வண்டி. நான் ஃபுல் டிராஃபிக்கில் இருக்குது. நான் தான் கீழே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஹெவி டிராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க. ஓகேங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏதோ ஊரெலாம் கண்ணுக்கு தெரியுது. பார்ப்போம். திரும்பவும் டிராஃபிக்கே நிறுத்திட்டோம். அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. விலையெல்லாம் கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா தலை சுற்றுது. ஒரு சின்ன மாங்காய் பார்த்தீங்கன்னா 150 ரூபாங்கிறாங்க.
அது ஒரு 200 கிராம் கூட வராது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கிலோவே 50, 100ன்னு சொல்லி சீசனுக்கு விற்றுட்டு போவாங்க. நாம் அதை கண்டுக்க கூட மாட்டோம். பார்க்கலாம் என்னென்ன வேலையெல்லாம் எப்படி எப்படி விற்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். மக்களே தெரியாமல் போயெல்லாம் வாங்கிடாதீங்க. ஏகப்பட்ட காஸ்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. கேரட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேரட் 5 ரூபா வருது. 10 கேரட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நாம் அந்த அளவுக்கு வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு கிலோவே வாங்கிடலாம். ஓகேங்க, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் டிராஃபிக்கெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட பல மணி நேரத்துக்கு அப்புறம் மேலே வந்திருக்கோம். ஃபுல் டிராஃபிக்குங்க, ஹெவி டிராஃபிக்கே பாருங்கள். எவ்வளோ கார்ஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள். சில்வர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். அருவியில் தண்ணி சும்மா சூப்பராக கொட்டிகிட்ருக்கு. எப்படியாங்க வெள்ளி நீர்வீழ்ச்சி பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. வெள்ளி மாதிரியே தகன்னு இருக்குது பாருங்கள். எங்களுக்கு முன்னாடி போன பஸ்ஸு போயிட்டே தான் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸு. இதுக்கு மேலே இன்னும் பஸ் ஸ்டாண்டில் தான் மக்கள் பாவம் ரொம்ப அவதிக்கு உள்ளாயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் கூட ட்ராவல்ஸ் நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே டீ சாப்பிட்றது ப்ளஸ்ஸு யூரின் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் போனோம். பட் அந்த பஸ்ஸில் இருக்கவங்களாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் இந்த மாதிரி டைம்லாம் வந்துடாதீங்க, அதுதான் நான் சொல்லான் இருந்தேன். பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொடர் லீவில் வந்து தயவு செஞ்சு வந்துடாதீங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இந்த மாதிரி லீவெல்லாம் வந்துன்னா அந்த ஹில் ஸ்டேஷன் பக்கமே போயிடாதீங்க. சில்வர் ஃபால்ஸ் ஓகே, இதை முடிச்சாச்சு. இப்போ தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஏறோம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா மலை. இப்போவே நான் மேலே வரும்போது மணி 2 மணிங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ டிராஃபிக்கில் இருப்பது பார்த்துங்க. பாருங்கள் எத்தனை வாகனம் வருது பார்த்தீங்களா. அதனால் லீவில் மட்டும் தயவு செஞ்சு இந்த ஹில் ஸ்டேஷனோ கோவிலோ திருப்பதியோ இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க மக்களே. செவ்வாய், புதன், வியாழன் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு லீவ் போட்டு கூட போங்க, தப்பு இல்லை. அங்கே பாருங்கள் எத்தனை வாகனம் வந்துட்டுருக்கு பாருங்கள். இது பார்த்தாது இந்த டூ வீலர்காரங்க பண்ணுற சேட்டை தாங்க முடியலைங்க. நின்னோம்னா போதுங்க, கையை காலெலாம் உடச்சிடுவாங்க ரோட்டில், அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹில்ஸ் ஏறிட்டோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் அப்படியே வந்துட்டுருக்கு பாருங்கள். ஐயோ சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்க கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டில் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் குடும்பத்தோடு தான் வரணும். தனியாலாம் போனீங்கன்னா அது ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்ப அது இன்னும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பட் ஃபேமிலியோடு போகும்போது குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகும்போது இன்னும் அது நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு பாருங்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த காட்சியெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேங்க கொடைக்கானலில். ஊட்டி கூட போயிருந்தோம், பட் அந்தளவுக்கு அங்கே இல்லை. நாங்கள் போன டைம் லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த்து போயிருந்தோம். அதோட வீடியோ கூட இருக்குது, நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள் கொடைக்கானல் அருங்காட்சியகம்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்குது. பட் நாங்கள் அங்கே போகலை, ஏன்னா இதுக்கே டைம் ஃபுல்லாகிடுச்சு, ஏகப்பட்ட டைம் ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லாம் பசிக்குதுங்கிறாங்க. நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை லஞ்சு. ஏதோ ஒரு பக்கம் நல்ல பிளேஸ் இருந்தால் நிறுத்திட்டு தான் லஞ்சு சாப்பிட்ணும். அங்கே பாருங்கள் டிராஃபிக் பார்த்துக்கிட்டிங்களா, ஃபுல் டிராஃபிக், ஏகப்பட்ட டிராஃபிக். தயவு செஞ்சு மக்களே இந்த மாதிரி லீவில் மட்டும் வந்துடாதீங்க. நாங்களே கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு 50 கிலோமீட்டர் வந்து மேலே வரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படி போகும்போது நடுவில் இந்த மாதிரி மிஸ்ட்டு பனியெல்லாம் வரும்போது பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஓகே, ஏதோ நம்மளும் கொடைக்கானல் வந்திருக்கோம்பாங்கிற ஃபீலிங் ஆச்சு. நாங்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 இடத்துக்கு இந்த இடத்துக்குலாம் வரும்போது வண்டி திருப்பிட்டு போயிடலாங்கிற மனநிலைக்கு வந்துட்டோம். பட் இருந்தாலும் எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்துட்டோமே, இந்த குட்டீஸுங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்த போய் காட்ட மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டே இருக்கோம். இன்னும் போயிட்டுருக்கோம், எங்கே போய் முடியுமோ தெரியல. கொடைக்கானலுங்கிற போர்டுனாச்சும் கண்ணில் காமிப்பீங்களான்னு சொல்லிட்டு நம்ம வீட்லையெல்லாம் கேட்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அந்த கொடைக்கானலுங்கிற போர்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். கொடைக்கானல் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கணும்னு பார்த்துட்டோம். அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஓகே பாருங்கள், மறுபடியும் பாருங்கள் பனியெல்லாம் பாருங்கள், ஏதோ ஏகப்பட்ட பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குங்க. எப்படியோ கொடைக்கானல் வந்துட்டோங்கிற நம்பிக்கையில் மேலே வந்துட்டோம். அவ்வளோ வீடெல்லாம் தெரியுது. ஓகே, முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள்லாம் நின்றுருந்தாங்க. இந்த இடத்துக்கு தான் டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டாங்க 3 பேர். அவங்க போய் கிளியர் பண்ணலனாலும் இன்னும் எங்களுக்கு இன்னும் 2 மணி நேரம் சேர்த்து வந்திருக்கும். அவ்வளோ டிராஃபிக்ஸ் கிளியர் பண்ணி விட்டாங்க. என்னென்ன சின்ன ரோடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போகணும், பட் யாரும் போகிறதில்ல. ஓகேங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். போட் ஹவுஸ் கிட்ட, அதாவது போட் ஹவுஸ்னால் லேக் கிட்ட வந்துட்டோம், ஸ்டார் லேக் கிட்ட. இங்கேருந்து பாருங்கள் கோக்கஸ் வாக் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருக்கு. நாங்கள் வண்டியை பார்க் பண்ணுறதுக்காக ரைட் சைடு திரும்பி போயிட்டுருக்கோம். பட் பார்க்கிங்கெல்லாம் எங்கேயும் வண்டி நிறுத்துறதுக்கே விடலை. ஏன்னா நாங்கள் இப்போ வந்ததே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock ஆயிடுச்சு. இன்னும் யாருமே லஞ்ச் சாப்பிடல. ஏதோ ஒரு பக்கம் நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும். இது பார்த்தீங்களா, போய் லஞ்ச் சாப்பிட்டு திரும்ப கீழே வந்தாச்சு. இது ஸ்டார் லேக்கோட வியூ இது. இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போட்ஸில் பாருங்கள் நல்லா போயிட்டுருக்காங்க.
கப்புள்ஸாக போயிட்டுருக்காங்க, 2 பேர் பேராக. இங்கே ஒருத்தர் பாட்டு பாடிட்டு வேறு போகிறார், அவருக்கு என்ன கவலையோ தெரியல. அந்த பாட்டை நீங்களே கேளுங்க. கேட்டிருப்பீங்களா? கேட்டிருப்பீங்க. அவர் என்னென்ன மனநிலையில் போயிட்டு இருந்தால் அது தெரியல. அது தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த லேக் அந்த போட் ஹவுஸ் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கலாம், வாங்க போவோம். வந்ததுக்குனாச்சும் இவ்வளோ டிராஃபிக்கில் ஒரு 6-7 மணி நேரம் காத்திருந்து வந்ததுக்குனாச்சும் ஏதாவது 2 வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. என்னாலேயே முடியல. நம்ம குரூப்பில் வந்தவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க, நான் அப்படியே பின்னாடி அப்படியே மெதுவாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்ல, கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வீடியோ போட்டால் தானே எனக்கும் சப்ஸ்கிரைபர்னு சொல்லி ஒரு 4 பேர் வருவீங்க, அதுக்காக தான். ஓகே, ஒரு வழியாக அப்படியே லேக் போட் ஹவுஸ் அப்படியே சுற்றிட்டுருக்கோம். ஃபுல்லாக கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொடர் லீவுனால பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராக சொல்கிறாங்க. கீழே சொன்ன மாதிரி தான், ஒரு சோளக்கருது 150, மாங்காய் வந்து 150, ஒரு சோளக்கருது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 50-60 ரூபா 100 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலலாம் வருவாங்க, டெய்லியும் கொண்டு வந்துட்டு. நாம் அதை வாங்கிக்கிறதே இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 கருது ஒரு 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கருதே 100 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. அந்தளவுக்கு ரேட்டாக காஸ்ட்லியாக இருக்குது. காலக்கொடுமை, என்ன செய்வது? தயவு செஞ்சு ரேட்டெல்லாம் கேட்டுறாதீங்க, தாறுமாறாக சொல்கிறாங்க. சரி, வந்துட்டோம். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போவோம், வாங்க பார்ப்போம். எந்த பொருளும் தான் வாங்கலை, உள்ளே போய் சாக்லேட்ஸ் அதை வாங்கிட்டு வருவோம். பார்க்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் சுற்றுற அளவுக்கு இருக்குங்க. அவ்வளோ பெரிய போட் ஹவுஸ் பார்க் இது. ப்ளஸ் பார்க் அடுத்ததாக வருது. இது வந்து போட் ஹவுஸ் லேக், ஸ்டார் லேக். இது அந்த கோக்கஸ் வாக்கிலேருந்து பார்த்தா வேணால் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் சூப்பராக தெரியும்னு சொல்லி நானும் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். பட் அதை நம்பிட்டு தான் போகணும். நாங்கள் ஆக்சுவலாக காலையில் 7 மணிக்கே வந்திருந்தோம். அப்படின்னா நாங்கள் மன்னவனூர் தான் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். தமிழ்நாட்டின் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டோம் அப்படின்ட்டு. பட் நாங்கள் மேலே வந்ததே பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு தான் மேலேயே வந்தோம். சாப்பிட்டுட்டு இந்த போட் ஹவுஸ் பார்க்குறதுக்கே 3:30 ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு போட் ஹவுஸே பாருங்கள், கிலோமீட்டர் கணக்கில் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு மழை வர மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ நிலைமையில வச்சு பார்த்தா அங்கே பாருங்கள் நீர்வீழ்ச்சி மாதிரி ஊற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா தண்ணி. அதிலிருந்து வர சாரல் தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அடிச்சிருக்கு. ஹார்ஸ் ரைடு போகணுன்னா போய்க்கலாம். பட் அதுக்கெல்லாம் எவ்வளோ கேட்குறாங்கலாம் தெரியல. நாங்களாம் கேட்கவே இல்லை. ஏன்னா குதிரையாக நின்றுருக்கு பாருங்கள், வெள்ளை குதிரை, ப்ரௌன் கலர். தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. இதுலேருந்து தான் சாரல் மாதிரி வந்தது. இதை பார்த்துட்டு தான் நாங்கள் மழை வந்துச்சாட்டிருக்கு, இன்றைக்கி எதுவுமே பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் பக்கத்தில் சொன்னாங்க, அங்கேருந்து வருது பாரு சாரல் அப்படின்னாங்க. அப்போ தான் நிம்மதியாச்சு. இந்த காட்சி இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டருக்கு மேலே சொல்கிறாங்க அதோட வியூ, இந்த போட் ஹவுஸோட வியூ. நிறைய ஊர் இருக்குது கொடைக்கானலில். 2 டேஸே பத்தாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ பிளேசஸ் எல்லாம் இருக்குது. பட் போக முடியல. பட் நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக பிளான் பண்ணி போயிருங்க. இந்த துப்பாக்கி சுட்டதெல்லாம் கொடுமைங்க, 200 வாங்கிட்டாங்க. நம்ம ஊரில் 20 ரூபா 25 ரூபாய்க்கு விற்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 200 10 குண்டு. அதெல்லாம் குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க, தயவு செஞ்செல்லாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்க. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் லேக் வந்து முடியுது. இதுக்கு அப்படியே பாருங்கள், அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க் இருக்குது. இது வந்து இந்த பார்க்கோட கடை வீதி. ஃபுல்லாக ஸ்வெட்டர்ஸு, ஜர்க்கின், சாக்லேட்ஸ் விதவிதமாக இருக்குது. சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடைலாம் கொடுக்குறாங்க. சாம்பிளுக்கு டேஸ்ட் பண்ண கொடுங்கன்னு சொன்னால் போதும், உடனே எடுத்து கொடுத்துட்றாங்க. நம்ம குட்டீஸுங்க பார்த்தீங்கன்னா வரிசை எல்லா கடையிலையும் போய் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க, சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஓகே, நம்ம வேறு சொல்கிறான் பார்க் வந்துருச்சுடா, முன்னாடி அங்கே போய்ங்கிறான். ஓகே, பார்க் வந்துட்டேங்க. பிரயான் பார்க்கு தான். மிஸ்ட்டு பாருங்கள், பார்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு போர்டு போட்டிருக்கு பாருங்கள். பார்க்கில் வந்து படிக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஊட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பிளேசஸ் போகணும். பட் கொடைக்கானல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தான். அந்த சிங்கிள் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா பிளேசஸும் நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். பக்கமாக தான் இருக்குது எல்லாமே. 1 கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. பட் டோட்டல் கொடைக்கானலே பார்த்தீங்கன்னா மேப் போட்டிருக்காங்க. இந்த வியூ வச்சு நீங்கள் போய்க்கலாம். பட் நீங்கள் கூகுள் மேப்லேயே சர்ச் பண்ணிக்கலாம் எங்கே பிளேஸ் போகணும் அப்படின்ட்டு. நான் முடிஞ்ச வரை நீங்கள் வந்து பக்காவாக பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஜர்க்கின்லாம் ஸ்வெட்டர்லாம் கொண்டு வந்திருக்கேன். நம்ம குட்டீஸெல்லாம் கத்துறதுக்கே ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ குளிருதே அப்படின்ட்டு. இன்னும் முடியல, அந்தளவுக்கு சில்னஸ். ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க, 5 o'clock மேலே ஆயிடுச்சு. 5:30 to 6 o'clock வந்து பார்த்திங்கன்னா பார்க் வந்து க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க.
பட் வந்துட்டோம். இதை ஒன்றாச்சும் பார்த்துட்டு போவோம். உள்ளே போகலாம் பாருங்கள். அங்கே பாருங்கள், உள்ளே வரும்போது மிஸ்டே இல்லை. போக போக பார்த்தீங்கன்னா ஒன் சைட்லேருந்து அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பிரயான் பார்க்கோட வியூ ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ மிஸ்ட்டு பனிகள் பார்த்தீங்கன்னா அப்படி இறங்கிட்டே இருக்குது. இந்த காட்சியை ரசிக்கணும் அப்படின்னா மொபைல் பத்தாது, நேரடியாக தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், நேரடியாக வாங்க. ஓகே, போயாச்சு. உள்ள புக்கெல்லாம் அப்படியே அருமையாக இருக்குது. வீடியோ எண்டிங்கில் வரப்போகுது. இன்னொரு 2 நிமிஷம் வீடியோ இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு தயவு செஞ்சு மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடும்போது எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். நானும் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் என்னால் வீடியோலாம் போட முடியும். பட் ரெகுலர் வீடியோஸ் எல்லாம் என்னால் போட முடியாது. சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக தான் இருந்துகிட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாம் எடுத்து நிறைய பிளான் பண்ணி என்னோடய லிஸ்ட்டே வச்சுருக்கேன். பட் என்னால் போக முடியல. நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து வீடியோ எடுத்து நான் என்னோடய இதில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டிங்களா? பிரயான் பார்க் வியூ பாருங்கள், சான்ஸே இல்லை. அப்பா, இங்கே பாருங்க. அடாடாடாடாடா, பனினா பனி, அவ்வளோ பனிப்பொழிவு. குழந்தைங்கள்லாம் கூட்டு போனால் கண்டிப்பாக ஸ்வெட்டர்லாம் கொண்டு போயிருங்க. கொண்டு போகாதீங்க. கத்தி பிடிச்சோம், அப்படி கத்திட்டாங்க நம்ம குட்டீஸுங்களாம். ஐயோ தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அளவு கத்திட்டாங்க. ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு. சிறுவர் பூங்கான் இருந்தது, வந்தாச்சு. பட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல இல்லாமல் இருக்குது. பட் இந்த பார்க்கில் இருக்குது, ஜென்ட்ஸ் லேடிஸ்னு இருக்குது. பட் பப்ளிக் மாதிரி நிறைய இடத்துல வைக்கலாம். ஏன்னா அவசரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம். ஜென்ட்ஸ் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. பட் லேடிஸ்க்கெலாம் ரொம்ப சிரமம். இந்த மாதிரி டிராஃபிக் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் அங்கங்கே ஏதாவது பட் கவர்மெண்ட்டில் இப்போ வந்து மொபைல் டாய்லெட் வந்த மாதிரியே நீங்கள் அங்கங்கே ஃபிட் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு அதை பற்றி தெரியும்னா நீங்கள் பழனி கோவிலில் போய் பாருங்கள். அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயே வந்து மொபைல் டாய்லெட்னு வச்சுருப்பாங்க. அந்த வர வழியில் கூட நீங்கள் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வைக்கலாம். தண்ணீர் பிரச்சனைலாம் கூட இல்லை. ஏன்னா மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அருவியெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டுருக்கு. அந்த தண்ணி கூட நீங்கள் பக்கத்தில் பக்கெட் மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் இதை தயவு செஞ்சு நீங்கள் கவர்மெண்ட் இதை பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ சிரமத்தில் உள்ளாக்கியிருக்கோம். ஏன்னா வரலாறுக்கான டிராஃபிக்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்குது நியூஸில். எப்படிடா கொடைக்கானல் போனீங்களா, என்ன பண்ணீங்க, இவ்வளோ டிராஃபிக் இல்லை அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஒரு வழியாக பார்க்கில் குட்டீஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. கடைசி இவ்வளோ நேரம் சிரமத்துக்கு பிறகு வந்ததுக்கப்புறம் நம்ம குட்டீஸ் எல்லாம் இறக்கி விட்டாச்சு. குளிர்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் ஓடுங்கன்னு சொல்லி அதை அனுப்பிச்சி விட்டோம். அப்போ தான் அந்த குளிர் தெரியாது அப்படின்ட்டு. ஓகேங்க, கடைசியாக வந்துட்டோம். இந்த கடைசி வியூ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். டைம் ஆச்சு, 6 o'clock ஆக போகுது. பார்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் பாப்பா வேறு சொல்லுது, குட்டிமா சொல்லிடுங்க, பெல்லை கிளிக் பண்ணுங்க. ஆமாம், எங்கள் பாப்பா வேறு சொல்லிடுச்சு, பெல்லை கிளிக் பண்ணிடுங்க எங்கள் பாப்பாவுக்காக. ஓகேவா? அங்கே